தென்னிந்திய சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார் உச்ச நடிகர் விஜய். சினிமா வாழ்க்கையில் பீக்கில் இருக்கும் நேரத்தில் சினிமாவை ஓரம் கட்டிவிட்டு முழு நேர அரசியலில் களமிறங்குவதாக அவர் அறிவித்தது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியாக்கியுள்ளது. அவரின் அரசியல் பேச்சால் பலரும் வியந்து பார்த்து வருகின்றனர். அவர் நடிப்பில் வெளியாக இருக்கும் கடைசி திரைப்படம் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் பியூர் அரசியல் திரைப்படமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையிலும் கடைசி திரைப்படம் அரசியல் பேசும் படமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் விஜயின் அரசியலுக்கு உதவும் கருவியாகவே ஜனநாயகன் திரைப்படம் வர உள்ளது. அரசியல் எதிரிகளாக உருவெடுத்துள்ள உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் இருவரும் கடைசியாக ஒரு முறை சினிமாவிலும் நேருக்கு நேர் மோதி பார்க்க முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்வரும் பொங்கல் ரேஸில் விஜய், உதயநிதி இருவரும் களமிறங்க உள்ளது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வெளியிடுகிறது. பராசக்தியும் அரசியல் நோக்குடன் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்கின்றனர். எனவே விஜயின் பிளானை டம்மி பண்ண உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த முடிவை எடுத்துள்ளாராம். விஜயின் மாஸ் வைத்து படத்தின் ஓபனிங் பெரிய அளவில் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் கதைக்களத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ்கள் வரவேற்பு கிடைக்காது. விஜய்க்கு கடைசியாக ரிலீஸ் ஆன லியோ மற்றும் கோட் படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த படங்களை எல்லாம் விஜய் சோலோவாக ரிலீஸ் செய்திருந்தார். ஆனால் ஜனநாயகன் படத்தை அப்படி தனியாக ரிலீஸ் செய்ய ரெட் ஜெயண்ட் நிறுவனம் விடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.